கேமரா முன்பு இருப்பவர்கள் அனைவருமே தங்கள் உடலை சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக நடிகைகள் தங்களது சருமத்தையும் முகத்தையும் ஒழுங்காக பார்த்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அப்படி ஒரு நடிகைதான் பெரும்பாலும் படங்களில் நடிப்பதில்லை என்றாலும் தனது உடலை இளமையாக வைத்துக் கொள்ள தினந்தோறும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த நடிகை குறித்த தகவல்களையும் அவர் பின்பற்றும் டயட் குறித்தும் இங்கு பார்ப்போம். அந்த நடிகையின் பெயர் ஜீனத் அமான். 1970கள் மற்றும் 80களில் இந்திய அளவில் டாப் நடிகையாக கொடிக்கட்டி பறந்தவர் இவர். இந்த 73 வயதிலும் அனைவரும் உடலை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதிலும் உடலை ஃபிட்டாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலும் இவர் உறுதியுடன் இருக்கிறார். இதற்காக அவர் பின்பற்றும் விஷயங்கள் குறித்து இங்கு பார்ப்போம். ஜீனத் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 73 வயதிலும் தன்னை இளமையாக வைத்திருக்கும் விஷயம் குறித்து கூறியிருக்கிறார். அதில் தான் தினம் தோறும் பின்பற்றும் ஒரே மந்திரம் புரதம் நிறைந்த உணவுதான் என்றும் அதுதான் தனது உடல் மற்றும் மனதை தெளிவாக வைத்துக் கொள்ள உதவுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஜீனத்தை பொறுத்தவை நாம் சாப்பிடும் உணவுதான் நமது உடலுக்கான பெட்ரோல் போன்றது என கருதுகிறார். அவரது தாய் எப்போதும் அவரிடம் ஹெல்தியாக சாப்பிடு, ஃபிட்டாக இரு, குறைவாக சாப்பிடு, இயற்கை உணவுகளை சாப்பிடு என கூறுவாராம். இதையே இப்போது வரை தன் வாழ்நாள் முழுவதும் அவர் பின்பற்றி வருகிறார். தினமும் தனது காலையை பிளாக் டீயுடன் ஆரம்பிக்கும் இவர் அதனுடன் ஊற வைத்ததோலுரித்த பாதாமையும் சாப்பிடுவாராம். இது அவரது மெட்டபாலிசத்தை அதிகரிக்க உதவுமாம். கடந்த சில ஆண்டுகளாக அவர் ஸ்மாஷ் செய்த அவகேடோ டோஸ்டையும் சாப்பிடுகிறார். அதனுடன் செடார் சீஸையும் சேர்த்துக் கொள்கிறார். ஏதாவது இந்திய உணவாக சாப்பிட வேண்டும் என தோன்றினால் அவர் போஹாவே, உப்புமா போன்றது சாப்பிடுவாராம். ஜீனத் மதிய உணவை மன நிறைவுடன் சாப்பிட விரும்புவாராம். ஆனால் அந்த உணவு மிகவும் சிம்பிளாக இருக்குமாறு பார்த்துக் கொள்வாராம். தால், காய்கறி, சப்ஜி, ரொட்டி ஆகியவை அதில் அடங்கும்.